டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இன்க்ளூசிவாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ தொகுப்பில் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு முக்கியத்துவம், அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்திய நாடு எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது. பட் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு டாப்பிக்கை பார்க்கோம் அப்படின்னா இதை நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஒன்ஸ் அதை நம்ம அப்ரோச் பண்ணி ரிவைஸ் பண்ணும்போது இன்னுமே நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இன்க்ளூசிவாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக கான்டாக்ட் பண்ணுறோம். இதில் இந்த சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி கல்வி உளவியல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் ஜென்ரல் தமிழ், அப்புறம் மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு முக்கியத்துவம், அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்திய நாடு எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 5 பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். அஸ் யூஸ்வல் பார்த்த உடனே இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 1 or 2 டைம் இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட்டடாக ரீட் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் நமக்கு நல்லா கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்ன, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்போது நமக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பட்டு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஒரு மனிதன் நம்ம இந்திய நாட்டில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வெற்றி, தோல்வி, வரலாறு இது எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடியது தான் ஹிஸ்ட்ரி. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட போராட்ட வீரர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஸோ இவங்களை பற்றியுமே டீட்டெயிலாக இதில் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இந்திய நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஆண் இருக்கான், பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதை எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்கணும். ஸோ A to Z நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது. பட் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு பொறுத்த மட்டும் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படை உரிமையை யாராவது தட்டி பறிக்காங்க, அதை பண்ண விடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ இந்திய அரசுக்கு எதிராகவோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில அரசுக்கு எதிராகவோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலேயுமே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக ஒரு குழந்தை பிறக்க அப்படின்னா அந்த குழந்தைக்குன்னு சொல்லி நிறைய உரிமைகள் இருக்குது. அந்த படிக்கிறோம், அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும், பிடிச்ச வேலைக்கு போகணும், போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியுமே இந்த இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பாரதியாராக இருக்கட்டும், காந்திஜியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், ரவீந்திரநாத் தாகூராக இருக்கட்டும், நேதாஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜாஜி, அப்புறம் வஉசி பிள்ளை, தென் பெரியார், பாரதியார், இவங்களுடைய பயோகிராஃபி, எந்த வருஷம் பிறந்தாங்க,
அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டுக்காக வந்து இவங்க பண்ணின சாதனைகள் என்ன, சேம் டைம் இப்போ பாரதியார் இருக்காரு, பாரதிதாசன் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய பிறப்பு இறப்பு, இவர்கள் பண்ணின சாதனைகள், இவர்கள் எழுதிய நூல்கள், இவர்களுடைய தனிப்பட்ட தனித்திறமைகள், இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ராஜாஜி இருக்காங்க அப்படின்னா ராஜாஜியை பற்றியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நேரு இருக்காங்க அப்படின்னா நேருவை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் யார் யார் எந்தெந்த வருஷம் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்குது. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கட்சி எந்த வருஷம் வந்து ஆரம்பித்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே இருக்குது அப்படின்னா டிஎம்கே கட்சி வந்து எந்த வருஷம் வந்து ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதலில் இருந்த முதல்வர் யாரு அப்படிங்கிற மாதிரியுமே கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே கட்சி வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து யாரால் தொடங்கப்பட்டது. ஸோ நம்முடைய இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் ஒரு டாப்பிக்கை பார்க்கோம் அப்படின்னா இது நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும், ஒன்ஸ் அதை நம்ம அப்ரோச் பண்ணி ரிவைஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து தெரியாம தான் இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பிஎட், பிஏ இன்டகிரேட் டிகிரி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முட்டி மோதி நிற்கிறது எங்கே அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில். அந்த குரூப் 4 தாண்டி எவ்வளவோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து முயற்சி கூட பண்ணுறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் குரூப் 4 படிச்சிருக்கீங்க, குரூப் 2 படிச்சிருக்கீங்க, அதையெல்லாம் தாண்டி இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தாச்சு. கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அசம்பிளினா என்ன, சட்டசபைனா என்ன, மேலவைனா என்ன, கீழவைனா என்ன, மத்திய அமைச்சர்னா என்ன, நிதி அமைச்சர்னா என்ன, யார் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி தனியாக எதுவுமே வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலத்துக்குமே வந்து ஒரே அரசியலமைப்பு தான். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது தனியாக வந்து எதுவுமே வந்து அந்த சட்டத்தை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதுதான் வந்து இந்த அரசியலமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து அந்த எலெக்ஷன் முடிந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது ஒரு பிஓ ஆஃபீஸர் ஆக போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட உரிமைகள் வந்து இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து யார் எங்கே வேணால் வந்து இடத்தவங்கெல்லாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மத்திய மாநில அளவில் உள்ள மிக ஒரு சில திட்டங்கள், அந்த திட்டம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, சேம் டைம் வந்து நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பெண்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து இந்திய விடுதலைக்காக வந்து பாடுபட்டாங்க, அவங்களுடைய பங்களிப்புகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரே வார்த்தை தான், ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தனி ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அவனுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த யூனிட்லேருந்து 20க்கு 20 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகாடமி சார்பாக நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து
டெய்லியுமே வந்து மிக முக்கியமான 5 வினாக்கள் வந்து போஸ்டா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அட்டன் பண்ணி மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 கொஸ்டின் தான், பட் அந்த 5 கொஸ்டினுமே வந்து ஒர்த்து. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, அவைலபிளா இருக்கும். ஓகே, அதே மாதிரி டெலிகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த யூனிட்ல அதிகமாக மார்க் ஸ்கோர் ஆகுதோ அங்க இருந்து எல்லாமே வந்து நம்ம குயிஸ் வந்து கான்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்படி நீங்க அட்டன் பண்ணும்போது டெய்லியுமே வந்து இந்த கொஸ்டின் இப்படி கேட்காங்க, இந்த கொஸ்டினை நம்ம வந்து இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இதுக்கு பேசிக்கான அப்டேட் என்ன அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள ஹிஸ்டரி அண்ட் அரசியலமைப்பு புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ 6 to 10th வரைக்கும் வந்து சிவிக்ஸ் இருக்கும், அதாவது குடிமியல் வந்து இருக்கும். அதே மாதிரி +1 +2 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி தனியாகவே புக் இருக்கு. இதை நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இதில் உள்ளது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரியும். இதை தாண்டி ஒரு சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாகவே வந்து போஸ்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. இதில் வேற எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப கஷ்டமா அப்படின்னு காட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் அண்ட் பிஎடிஎம் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 ஜியோகிராஃபி அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.